பைபிள் படிப்பேன், தூக்கம் வந்துடும். ஆனால் இன்றைக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? திரளான ஜனங்கள். நேற்று கூட ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஊழியருடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு போகும்போது முன்பின் தெரியாதவங்க தான் அவங்கெல்லாம். உங்கள் செய்தி கேட்பேயா, உங்கள் செய்தி டிவியில் கேட்போம், யூடியூப்பில் கேட்போம், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்களாம் நான் பார்த்ததே கிடையாது, யாருனே தெரியாது. கொட்டு மழை, அவசர அவசரமாக நான் போனதே, நான் தான் நடத்தணும் திருமணத்தை. என்னோட துரதிருஷ்டம் 5:30 மணிக்கு உள்ளே போனேன், 3 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டேன், ஆவடிக்கு 5:30க்கு போனேன். எனக்கு முன்னாலே ஒருத்தர் மைக்கை பிடிச்சிட்டார். அவர் மைக்கை திருப்பி தரவே இல்லை, புரியவே இல்லை. எனக்கு முன்னாடி ஒருத்தர் மைக்கை பிடிச்சாரு. சரி வந்திருக்கிற யார்கிட்ட கொடுத்துருவோன்ற எண்ணம் அவர் தோணலை. மைக் பிடித்த உடனே எல்லாம் மைக் டேஷனாக மாறி விடுகிறோம். நான் தான் நடத்துகிறவர், நான் தான். அவர் மைக்கை பிடிச்சார், திருப்பி மைக்கை கொடுக்கல. நான் நினச்சேன் என்னுடைய தவறு. 3 மணிக்கு புறப்பட்டு 5:30 மணிக்கு போனேன், அந்த அளவுக்கு டிராஃபிக். அப்போ நான் சொன்ன வார்த்தை தெரியுமா? கேட்ட ஜனங்கள்லாம், ஐயா உங்கள் செய்தி டெய்லி கேட்குறோம், தினந்தோறும் கேட்குறோம், 1000 பிரசங்கம் கேட்குறோம், உங்கள் பிரசங்கத்தில் ஒரு ஆழம் இருக்கிறது. அது எனக்கு மகிமை அல்ல, லிட்டில் பிகேம் லாட். கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்தை அவர் கையில் கொடுத்தோம், அது அதிகமாக மாறிவிட்டது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? இந்த நாளின் செய்தி எல்லாம் தெரிந்த வசனம். நான் பலமுறை பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவனோடு கூட இந்த வார்த்தையோடு பேசினார். கவனிங்க, 6ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 6:6. தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எல்லாம் வார்த்தையோடு படிப்பீங்களா? சொல்லுங்க. தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, நீர் செய்ய போகிறது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். You know what you can do. இல்லை கவனமா கேளுங்க. தேவனே, என் வாழ்க்கை என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியாது. இந்த 2020 கடைசியில் வந்திருக்கிறோம். I don't know what will be 2021, but you know what you plan for me. எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கோ என் பிள்ளை என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. குழப்பமா இருக்குது, கேள்வியா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. உலகம் கேட்குது, உறவுகள் கேட்குது, சொந்தங்கள் கேட்குது, ஏன் நானே கேட்கிறேன். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த வார்த்தையை படிக்கலாமா? தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை போய் சொல்லுங்க. அவர் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். கவனிங்க, சில நேரங்களில் நான் அறிந்திருந்தால் ஒன்று என்னை குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகும், இல்லை என்றால் என்னை பெருமைக்குள்ளே கொண்டு போகும். சொல்லுவாங்க, பாரு என் பையன் அமெரிக்கா போயிருக்கிறான், எப்படி வரப்போறான் பாரு. தெரியுமா? கனடா